ஹலோ கைஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சன்ஸ் அண்ட் த லவ்வர்ஸ், எழுதுனது டிஹெச் லாரன்ஸ். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோரல், மிஸ்ஸஸ் மோரல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு பிறந்தது தான் மீதி இருக்க 4 குழந்தைங்களும். வில்லியம் வந்து ஃபஸ்ட்டு பிறந்தார், ஆனி செகண்ட், பவுல் தேர்ட், ஆத்தர் வந்து ஃபோர்த். ஸோ இங்கே மரியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியம் வந்து பவுலோட லவ்வர். மரியம் வந்து பவுலை வந்து விரும்பினாங்க. கிளாரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலோட ஃப்ரெண்டு. அடுத்து லில்லி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியமோட லவ்வர். வில்லியம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க தான் லில்லி. பாக்ஸ்டர் வந்து பாலோட ஃப்ரெண்ட் ப்ளஸ் கிளாராவோட ஹஸ்பண்ட். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற கேரக்டர்ஸ். இதில் முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரல் அண்ட் மிஸ்ஸஸ் மோரல். இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுமே கொஞ்ச நாள்லேயே வந்து இவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்துடுறான். அவன் தான் வில்லியம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் மோரலோட ரொம்ப க்ளோஸ். ஸோ மிஸ்டர் மோரல் வந்து கொஞ்சம் மிஸ்ஸஸ் மோரலை பேடாக தான் ட்ரீட் பண்ணுவார். அதனால் மிஸ்ஸஸ் மோரலுக்கு அந்தளவுக்கு மோரல் மேலே பாசம்லாம் இல்லை, போயிடுச்சு. ஸோ வில்லியம் பிறந்ததுக்கப்புறம் வில்லியம் கூடவே இருந்து வில்லியமோடவே இருப்பார். ஸோ வில்லியமுக்குமே அவங்க மம்மியை வந்து ரொம்பவே பிடிக்கும். அவங்க மம்மினா ரொம்பவே பிடிக்கும். ஒரு கட்டத்தில் வில்லியம் என்ன ஆகிடுவாருன்னா, இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸில் வரா மாதிரி அவங்க அப்பாவை வந்து கொன்னுடணும் அப்படின்னு நினைப்பார். பிகாஸ் அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற ரீசனுக்காக. அண்ட் அடுத்தபடியாக மோரல் அண்ட் மிஸ்ஸஸ் மோரலுக்கு 2வது குழந்தை பிறக்குது, ஆனி. அதுவும் இல்லாமல் அவங்க 3வது குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 3வது குழந்தை வயிற்றில் இருக்குது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு நாள் அவங்க டவுனில் வந்து ஃபேரிலாம் வந்து போடுறாங்க. இந்த ஃபேர் போடுவாங்க இல்லையா, புக் ஃபேர், அந்த மாதிரி ஃபேர் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் மோரல்லாம் போயிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா மிஸ்டர் மோரல் நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு அவங்க ஃப்ரெண்டோட. அதை பார்த்ததுமே இவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ அது வந்து மிஸ்ஸஸ் மோரலுக்கு அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாலாம் இல்லை. இவர் இப்படி தான் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க குடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே மிஸ்ஸஸ் மோரல் கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்கள வெளியே தள்ளிட்டு இவர் கதவை சாத்திட்டு தூங்கிட்டார். வெளியே வந்து மிஸ்ஸஸ் மோரல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமாக மூன், ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. கார்டனில் இருக்க ஃப்ளவர்ஸையும் ஸ்கையில் இருக்க மூனையுமே அவங்க பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மிஸ்டர் மோரல் வந்து கதவு திறக்கிறாரு. மிஸ்ஸஸ் மோரல் உள்ளே போகிறாங்க. பட் 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. அவங்கவுங்க பெட்டுக்கு போயிட்டாங்க. அண்ட் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் மோரல் வந்து அடுத்தபடியாக ஒரு குழந்தைய வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு 3rd குழந்தை வயிற்றில் இருந்துச்சு இல்லையா, அந்த குழந்தை தான் இப்போ வந்து டெலிவரி இருக்குது. ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு பால் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வில்லியம்னு ஒரு பையன் இருக்கான், ஆனின்னு ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ மறுபடியும் 3ஆவதாக பால் அப்படின்ற ஒரு பையன் பிறந்திருக்கான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 3 குழந்தையும் கூப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு இந்த நேச்சர்லாம் பார்க்குறாங்க. ஹில்லு, க்ளவுட்ஸ் அதெல்லாம் காட்டுறாங்க. ஏன் இவங்க வெளியே கூப்பிட்டு போகிறாங்கன்னா, மிஸ்டர் மோரல் வந்து டெம்ப் ஆகிட போகிறாரு, மறுபடியும் பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் டெம்ப் ஆகிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் சன்செட்டெல்லாம் காட்டுறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் மோரல் வந்து நினச்சி பார்க்குறாங்க, நம்ம இந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ரொம்ப சேடாக கில்ட்டியாக இருந்தோம், அதனால தான் இந்த குழந்தையோட ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்குது போல், ஏன்னா வேணாம் அப்படின்னு நினச்சி இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களாம் நினச்சி பார்க்குறாங்க. வில்லியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக சாமிங்காக இருந்தான். பட் இவர் வந்து கொஞ்சம் சீரியஸாக தாட்ஃபுல்லான ஒரு குழந்தையாக தான் வளர்ந்துட்டு வந்திருக்காரு நம்ம பவுலு. மீண்டும்ன்ற மாதிரி அடுத்த ஒரு பையனை வந்து பெற்றுக்கிறாங்க நம்மளோட மிஸ்ஸஸ் மோரல், ஆத்தர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க அப்பாவோட க்ளோஸ். இந்த ஒரு பையன்தான் வந்து அப்பாவோட க்ளோஸாக இருக்கான். மற்ற யாருக்குமே அவங்க அப்பாவை பார்த்தாலே பிடிக்காது. இப்போ நாட்கள் கடந்தாச்சு. நம்ம வில்லியம் வந்து நல்லா பெரிய பையன் ஆகிட்டார். அவருக்கு ஜாபுமே கிடச்சிருச்சு, கிளர்க்காக ஜாப் கிடச்சிருக்கு. அவர் வந்து லண்டனுக்கும் போகிறாரு. வீட்டுக்கு அப்பப்போ வருவார். வீட்டுக்கு செலவுக்கு எல்லாமே காசுலாம் அவர் தான் தருவார். ஸோ இப்படி போயிட்டே இருந்த அவருக்கு திடீர்னு காதல் வந்துடுச்சு. ஸோ காதல் வந்ததுமே இவங்க தான் என்னோடய ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய செலவு பண்ண ஆரம்பித்தார். ஸோ வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறத கம்மிப்படுத்திட்டார். ஒரு நாள் அவரும் அவங்க ஃபியான்சியும் வந்தாங்க. அவங்க ஃபியான்சி லில்லி. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு.
அவங்க அம்மாவும் எதுவும் சொல்லலை. பட் என்னென்னா நம்மளோட லில்லி வந்து கொஞ்சம் அப்பர் கிளாஸ், அதனால் நம்ம வில்லியம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே கொஞ்சம் சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணால் அது வந்து பிடிக்கல யாருக்குமே. ஸோ வில்லியம் இருந்தாலுமே இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துகிற பிளானில் அவர் இல்லை. எப்படியா இருந்தாலும் என்கேஜ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கார். ஸோ அப்படி இருந்த வில்லியமுக்கு திடீர் நிமோனியா வந்து இறந்து போய்ட்றாரு. அவர் இறந்தது ரொம்பவே நம்மளோட மிஸ்ஸஸ் மோரலோட ஹார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ரொம்ப சரியான ஹார்ட் பிரேக் ஆகிட்டாங்க அவங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நம்மளோட மிஸ்ஸஸ் மோரலுக்கு 4 பசங்களில் ரொம்ப பிடிச்சது வந்து வில்லியம் தான். இப்போ வில்லியம் இல்லை அப்படின்றத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப நாள் அவங்க அதில் வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருந்தாங்க. தனியாக இருப்பாங்க, கார்டனில் போய் என்ஜாய் பண்ணுவாங்க, கார்டன்ஸை பார்ப்பாங்க. ஸோ அப்படி தான் இருந்தாங்களே காட்டி மற்ற குழந்தைங்களுக்கு மேலே கூட அவங்க கேர் காட்டுறதை நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு வில்லியம் போனது, அந்த வில்லியம் இறந்தது ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ரொம்ப மிஸ் பண்ணாங்க அவங்க வில்லியம்மை. அதே மாதிரி வில்லியமுக்குமே அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த பாண்டு சடனாக பிரேக் ஆனதுமே நம்மளோட மிஸ்ஸஸ் மோரலால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மீன்வைல் நம்மளோட பவுல் வந்து இப்போ பெரிய பையன் ஆகிட்டாரு. அவருக்கு அதே கிளர்க் ஜாப் வந்து கிடைக்கிது. ஸோ இவர் அவங்க கொலீகோடலாம் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். இவருக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. மிஸ்ஸஸ் மோரல் வந்து இப்போயுமே என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா வில்லியமே நினச்சிட்ருக்காங்க. இங்கே சிக்கான நம்ம பவுலை பார்க்கறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அதுக்கப்புறமா அவங்க மனசை மாற்றிக்கின்னு சரி வில்லியம் தான் போயிட்டான், நம்ம பவுலையாச்சும் பார்க்கணும், அவனுக்கும் நிமோனியா வந்திருக்கு, இவனையாச்சும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர் பண்ணி காப்பாற்றுறாங்க. ஸோ இவர் இத்தனை நாள் சிக்காக இருந்து வீட்டில் இருந்ததால இருந்த வேலையும் போயிடுச்சு. சரின்னு பக்கத்தில் இருக்க ஃபார்மில் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரை போய் பார்க்குறாங்க. அந்த ஓனரோட பேர் வந்து லிவிஸ்டர். அவருக்கு அழகான ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் மரியம். அந்த மரியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலீஜியஸ், ரொம்ப நல்ல பொண்ணு, ஒரு பொலைட்டான பொண்ணு. ஸோ அவரை பார்த்ததுமே நம்மளோட பவுலுக்கு வந்து காதல் வர ஆரம்பிச்சிச்சு. பட் மிஸ்ஸஸ் மோரலுக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல. ஏன்னு தெரியல, அவளை பார்த்தாலே பிடிக்கல மிஸ்ஸஸ் மோரலுக்கு. ஸோ பவுல் வந்து நிறைய டைம் வந்து அந்த மரியம் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ மிஸ்ஸஸ் மோரலுக்கு ஜெல்லஸ் ஆகுது, பிடிக்கல. ஏன் பவுல் வந்து இப்போ பாரு அங்கேயே இருக்கா, ஏன் அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மரியம் அண்ட் பவுல் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்க 2 பேருமே வந்து சொல்லிக்கல. பட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்குள்ளே இருக்குது. மரியமுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிச்சு, நம்ம வந்து பவுலை வந்து நிஜமாக லவ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ மரியம் என்ன நினைக்கிறாங்கன்னா இது தப்பு, அவன் வந்து அப்படி பழகலை நம்ம கூட, நம்ம அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீலிங்கை வந்து பவுல்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. பவுல் வந்து 2 பேரையுமே பேலன்ஸ் பண்ணுவார். மரியம் கிட்டேயும் பேசுவார், அவங்க அம்மா கிட்டேயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் மோரலோட ஹெல்த் வந்து ரொம்ப பேட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்துடும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆனியோட வீட்டில் தான் தங்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்க. அது வந்து பவுலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அம்மா இப்படி சிக்காயிட்டாங்களே, அவங்கள எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு டாக்டர்ஸ் கிட்டலாம் சஜஷன் கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப கஷ்டம்ப்பா, அது கேன்சர், இதை வந்து க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாக்ஸ்டர் அப்படின்ற ஒரு நியூ கேரக்டர் இன்ட்ரோ வருது. அவர் யாருன்னா டைஃபாய்ட்லேருந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. அவரை போயிட்டு நம்மளோட பவுல் பார்க்குறாரு. இந்த மாதிரி அம்மாவுக்கு ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. நோ யூஸ் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. நம்ம பவுலுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அம்மாவை காப்பாற்ற முடியாது போலவே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகிடுவாங்கன்னா அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. அவங்க அம்மா இறந்தது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பவுலுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஆனிக்கும் கஷ்டமாக இருக்கும். அவங்க அம்மா அந்த பெயினில் கஷ்டப்படுறத பவுலால் பார்க்க முடியாதனால இவரே வந்து பாய்சன் கொடுத்துருவார் அவங்க அம்மாவுக்கு. ஸோ அவங்க அம்மா இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் வில்லியம் புதைச்ச அதே இடத்துலையே வந்து அவங்க அம்மாவையும் புதைச்சிருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுல் வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். ரிலேஷன்ஷிப் இன் த சென்ஸ் கான்டாக்டில் இருக்கார். யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியமோடையும் அவங்க ஃப்ரெண்டு கிளாராவோடையும். ஸோ மிஸ்ஸஸ் மோரல் இறந்ததுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோரல் அந்த பவுல் வந்து வேறு ஒரு ஊருக்கு நாட்டிங்ஹாமுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அம்மாவோட டெத்தை மறக்கிறதுக்காக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்டர் வராரு. கூடவே வந்து கிளாராவையுமே இன்வைட் பண்ணுறாரு, இந்த மாதிரி நாங்கள் ட்ரிப்பு போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மா இறந்த இந்த சோகத்தை வந்து இந்த ட்ரிப்பு தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு போகிறாங்க. ஸோ அந்த ட்ரிப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்டர் அண்ட் கிளாரா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து இருப்பாங்க.
ஆன் அதர் சைடு வந்து நம்மளோட பால் வந்து தனியாகவே இருப்பார். இவர் ஒரு வாட்டி மரியம்மை வந்து ஒரு சர்ச் கிட்ட பார்ப்பாரு. ஸோ அப்போ வந்து மரியமும் இவரும் பேசுவாங்க. சார் அவர் வந்து மரியம்மை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பார். மரியமுமே வந்திருப்பாங்க. ஸோ அகெயின் மரியம் வந்து இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார். ஆனால் இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார் மரியம்மை. ஸோ அதனால் மரியமுக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடும். இனிமேல் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதோடு இவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அம்மா நீ எங்கே இருக்கியோ அங்கேயே என்னை கூட்டிகிட்டு போயிடு, நான் உன் கூடயும் வில்லியம் கூடயும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு வந்து சூசைட் அட்டம் பண்ணுறதுக்குமே அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. ஸோ நான் வாழணும் அப்படின்னு இவரே பூஸ்டப் ஆகி வாழறதுக்கு ரெடி ஆகிடுவார். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஃபீல்டில் வந்து நடந்து போயிட்டுருப்பார். ஒரு டார்க் ஃபீல்டில் அவங்களோட வீட்டை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. அதோட இந்த சம்மரி முடியுது. உங்களுக்கு இந்த சம்மரி பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you and stay tuned. Bye bye.